ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் வச்சு 15 நிமிஷத்தில் நல்ல டேஸ்டியான அல்வா பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த கப்பில் தான் நான் எல்லாமே அளக்க போகிறேன். இது 125 மில்லி கப்பு. இந்த கப்புக்கு 3 கப்பு தண்ணீர் எடுத்துக்கலாம். 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தண்ணீரை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட்டில் இருந்து வரக்கூடிய ஜூஸை வச்சு தான் இந்த அல்வா நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே அவ்வளோ தண்ணீரையும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கலாம். இதை இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனி வடிகட்டிடலாம். பேலன்ஸு தண்ணீரும் இருக்குது, அதுவும் இருக்கட்டும். ஜாரில் உள்ளது அவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுக்கலாம். எடுத்து வச்சுருக்கக்கூடிய தண்ணீரை ஊற்றி ஊற்றி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இனி ஒரு டைம் கூட மிக்சர் ஜாரில் போட்டு கூட நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா அவ்வளோ தண்ணீரையும் ஊற்றி ஜூஸ் எடுத்தாச்சு. இனி அதில் வரக்கூடிய அந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஜூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ பார்த்துடலாம். மறுபடியும் ஃபில்டர் பண்ணிடலாம். இது டோட்டலாக 4 கப்பு ஜூஸ் இருந்தது. ஏன்னா கேரட்லேயும் நமக்கு ஜூஸ் வரும். அதனால தான் 4 கப்பு ஜூஸ் இருக்குது. இந்த 4 கப்பையுமே நம்ம அல்வாவுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இனி அதே கப்பில் ஃபுல்லாட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துடலாம். ஜூஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பேனில் தான் நான் இன்றைக்கி அல்வா கிண்ட போகிறேன். மாவு எடுத்த அதே கப்லையே 2.5 கப்பு சீனி எடுத்து போட்டிருக்கேன். சீனி முங்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் ஊற்றினா போதும். சீனி நல்லா கரையட்டும். நம்ம ஏன் இந்த நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கோம்னா நெய்யெல்லாம் அதிகமாக ஊற்ற போகிறதில்ல. அதனால தான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கோம். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வரும். பொங்கி வரும்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கத இதில் ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இதில் ஊற்றுனதுமே அது திக்காக ஆரம்பிக்கும். அதனால தான் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக உப்பும் போட்டுடலாம். இப்போமே திக்காக ஆரம்பிச்சிட்டு இதுக்கு முன்னாடியும் நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு அல்வா பண்ணியிருக்கோம். அது வெறும் தண்ணீரில் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி அந்த அல்வா பண்ணணும். இந்த அல்வாவுக்கு கேரட் ஜூஸில் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீட் பண்ணலாம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அது திக்காயிட்டே இருக்குது. இப்படி திக்காகக்கூடிய சமயத்தில் மேலே தெரிக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும். நல்ல திக்காகி ஷைனிங்காக வந்தாச்சு. மாவு நல்ல குக் ஆயாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் டோட்டலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருப்பேன். அதை நான் டீஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்ற ஊற்ற தான் பேனில் இருந்து ஒட்டாமல் வரும். ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். ஏலக்காயை சீனியில் போட்டு பொடிச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருந்து தான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்ல சுருண்டு வந்துட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு போதும்னா ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூடாட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீஸ் போட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கிடக்கணும்.
நெய்யில் வறுத்த முந்திரி பருப்புலாம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் போடலாம். நல்லா சுருண்டு வந்தாச்சு, பேனில் ஒட்டாமல் வந்தாச்சு. இனி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ட்ரெயில் வந்து நான் கீ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நட்ஸ் போட்டிருக்கேன், அதிலையே ஊற்றிடலாம். இந்த அல்வாவில் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த கலர் தான் இந்த அல்வாவில் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டில் உள்ள ஃப்ளேவரே இந்த அல்வாவில் வராது. ஏலக்காய் தூள் போடுறதுனால அந்த ஃப்ளேவர் தான் நமக்கு கிடைக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் டீமோல்டு பண்ணணும். ட்ரெயில் கீ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். பீஸ் போடுறதுக்கும் நல்லா வரும். இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் 2-3 அல்வா ரெசிபீஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நல்ல சூப்பரான டேஸ்டியான அல்வா இது. சீக்கிரமாகவே செய்திடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.